கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் ஜெபத்திலே இந்த நாளுக்கான ஜெப குறிப்பு, ஒடுக்கப்படுகிற, உபத்திரவப்படுகிற அதாவது குடும்பத்தினர், குடும்பத்துக்குள்ளேயே சில நபர் ஒடுக்கப்பட்டும், உபத்திரவப்பட்டும் இருப்பார்கள். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தையும், துக்கத்தையும், துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அவர்களுக்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா, அப்படிப்பட்டவங்களுடைய உணர்வுகளை ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறாரு. அவர்களை அதிகமாய் நேசிக்கிறார். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்தா கூட, அ அவங்களுக்கு சரியான மதிப்பு, மரியாதை குடும்பத்தில இருக்கிறதில்ல. விசேஷமா கணவர்கள் அவங்கள ரொம்ப அ ஒரு கீழ்த்தரமா, கேவலமா ட்ரீட் பண்றவங்கலாம் இருக்காங்க, பிரியமானவர்களே. நம்ம நெனைக்கிறோம், வெளிய பார்த்து அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உபத்திரவ பாதை இருக்கு. அதாவது தவறு செய்றவரு ஒருத்தரு, ஆனா துன்பத்தை அனுபவிப்பவர் ஒருத்தரா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக இந்த நாளிலே 2 வசனங்களை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இ அ 2வது சங்கீதம் 22, 24. இந்த 2 வசனத்தையும் முன்வைத்து தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 2வது வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்தையும் வைத்து நாம் ஜெபிக்கலாம். குடும்பத்துக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் இதை எல்லாமே சத்ரு கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, எதையுமே மனுஷங்க செய்றாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்காது. இது சத்ருவின் தந்திரம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நீங்க ஆவிக்குரிய ரீதியிலே யுத்தம் செய்து ஜெயமெடுக்க முடியும். மாம்ச சிந்தை மரணம், ஆவி தான் ஜீவனையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட உபத்திரவப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கணவனால் மனைவியும், மனைவியால் கணவனும், பெற்றோரால் பிள்ளைகளும், பிள்ளைகளால் பெற்றோரும் எவ்வளவோ நிந்தை உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த 2 வசனத்தையும் முன்வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமாண்டவரே, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிறீரே அப்பா. இந்த அன்பு உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயமும் செய்கிற தேவனாகிய கர்த்தரை நாங்கள் கூப்பிடுகிறோம். வானம் தூய ஆவியானவரே, எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனிடத்திலே எங்கள் ரட்சிப்பு இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து அழைக்கிறோம். இப்படிப்பட்ட குடும்பத்திற்குள்ளேயே பாடுகளை சகித்து கொண்டு வேதனைகளோடு, துக்கங்களோடு, நிந்தனைகளோடு, போராட்டங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே சமூகத்திலே வருகிறோம் ராஜா. விடுதலை நாயகனே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆவியை அனுப்பி ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துன்பப்படுத்துகிறவர்களுடைய கண்களிலே ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர ராஜா, அவர்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாய் செய்யுங்க அப்பா. துன்பப்படுத்துகிறவர்களை, ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனி அவர்கள் அப்படிப்பட்ட கடுமையான நடத்தையிலே ஆண்டவரே யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே நீர் வேலையடித்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. துன்பப்படுத்துகிறவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் ஆண்டவரே
ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளுங்க. அந்த ஆத்துமா பாதாளத்துக்கு போகாதபடிக்கு உம்முடைய அன்பினாலே மீட்டெடுத்து குடும்பம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே அந்த குடும்பத்திலே உலாவி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்பார். உங்களுக்கு சமாதானம் தருவார். God bless you.